வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து ஷாலினி இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் வந்து காயர் மிஷின், அந்த ஸ்பின்னிங் அந்த வெல்லோயிங் மிஷினை பற்றி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக பார்த்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மிஷின் வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்காரு. அந்த கஸ்டமர் வந்து இப்போ போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. நாங்கள் அந்த வீடியோ வந்து பதிவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து என்ன மாதிரி அவர் வந்து இந்த மெஷர் மற்ற மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி என்ன மாதிரி முறையில் வந்து நம்மளுக்கு வந்து கயிறு தயாரிக்கலாம் இந்த மிஷினில், அவர் தயாரித்த மிஷினு அந்த ஃபீல்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வணக்கங்கண்ணா. வணக்கம், என் பேர் கணேசன். சேலம் மாவட்டம் இரும்பால் அருகில் அம்மன் தேட்டர் அருகில் பற்ற வச்சிருக்கேன். வில்வாங்கி மிஷின் பின்னிங் எல்லாம் சிறந்த முறையில் சேர்ந்து கொடுக்கப்படும். என்னை கான்டாக்ட் பண்றதா இருந்தால் என் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம மிஷின் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ வந்து இது வந்து எப்படி நம்ம மற்ற மிஷினுக்கும் நம்ம மிஷினுக்கு என்ன கம்பேரிசன், என்ன வித்தியாசம்? வேற மிஷின்ல வந்து ஒரே ரகம் தான் ஓட்ட முடியும். சரிங்க. இதுல வந்து 3 ரகம் ஓட்டலாம். சன்னம், மோட்டா, அது கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கு. 3 ரகம் ஓட்டலாம். சரிங்க சரிங்க. இப்போ வந்துட்டு நம்ம வெல்லோயிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் மற்ற வெல்லோயிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம வில்லைங்கள கொஞ்சம் பினிஷிங் அடிக்கும், அதுல கொஞ்சம் மந்தாரமா தான் அடிக்கும். இதுல கொஞ்சம் பினிஷிங் அடிக்கும். பினிஷிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்க. இப்ப வெள்ளைங்களை போட்டு அடிச்சு எடுத்து வச்சிடறோம் நாளை. அதை எடுத்துட்டு வந்து நம்ம பின்னாடி இருக்கிற மிஷின் என்ன, அந்த பாட்டுக்கு பேர் என்ன சொன்னாங்க? பெட்டி. இப்ப பெட்டியில இப்ப நம்ம போட்டுறோம். போட்டுட்டு பிறகு அது என்ன ஆகும்? என்ன மாதிரி முறையில வந்து முன்னாடி முள்ளுக்குண்டு இருக்கும். அந்த முள்ளுக்குண்டு வழியா ஒவ்வொரு நேரம் இழுத்துட்டு வந்து இந்த பெல்ட் வழியா அங்க முன்னாடி விடும். சரி. இங்க ஒரு கூண்டு இருக்கும் முள்ளுக்குண்டு. சரிங்க. அந்த முள்ளுக்குண்டு இந்த முள்ளுக்குண்டுக்கு ஜாயிண்ட் வச்சிருப்போம். சரி. அந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு நேரம் இழுத்து விட்டு இந்த பெல்ட் வழியா வந்து. சரி சரி. இந்த பெல்ட் வழியா வந்து இங்க ஒரு முள்ளுக்குண்டு வச்சிருக்கிறோம். சரி. இதுல நாறு பிரிச்சு விட்டு இந்த பெல்ட்ல கொட்டும். சரி. இந்த அந்த பிரிப்பு வந்து ஒரு முள்ளு இருந்தா, முள் ரோல் இருந்தா அதிகமா நாறு வந்தா ரிட்டர்ன் தள்ளி வரதுக்கு பொன்னாடி ஒரு கூண்டு இருக்கு. ஓகே ஓகே. ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா ஜாம் ஆகாத மாதிரி இது சென்சார் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா இருக்குதா. குறிப்பிட்ட நாறு கொட்டணும்னா அது ஆப் ஆயிடும். சரி சரி சரி. அப்புறம் மறுபடியும் இந்த நாறு என்ன அளவுல வச்சிருக்கீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் என்ன சைஸுக்கு ஓட்டுறாரோ அந்த சைஸுக்கு வச்சிருக்காரு. ஓகே ஓகே. நார்மல் இப்ப சன்ன ஓட்டணும், மோட்டா ஓட்டணும். இப்ப மோட்டா வச்சுக்கிறாரு. அந்த மோட்டாக்கு உண்டான நாறு தான் அங்க வச்சிருக்காரு. அங்க வச்சிருக்காரு. சரி. எத்தனை கிலோ நாறு இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா? இங்கயா? இங்க என்ன ஒரு 1.5 கிலோ நாறு தான் இருக்கும். 1.5 கிலோ நாறு தான் இருக்கும். சரி 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 சரிங்க. சரி. இப்ப அது 2 பிரஷ் ரோல் வச்சிருக்கீங்க. அதாவது வந்து அந்த பொன்னாடி ஒண்ணு, இங்க முன்னாடி ஒண்ணு வச்சிருக்கீங்க. இந்த 2 பிரஷ் ரோல் எதுக்காக வச்சிருக்கீங்க? இங்க வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த நாறு இங்க வர நாறு இதுல தானே மாட்டி முள்ளு மொழியா அங்க இழுத்து விடும். ஓ சரி சரி சரி. இங்க இழுத்து விடும் போது இங்க இருந்து இங்க ஒரு கூண்டு வச்சிருக்கிறோம். சரிங்க. இந்த கூண்டுல இழுத்துதான் அந்த 4 பெரிய கொட்டும் பிரிச்சு கொட்டும். அங்க இருந்து பிரிச்சு கொட்டிடும். பிரிச்சு கொட்டும் போது இங்க 2 புசு நாசுல வச்சிருக்கிறோம். 4 ஒவ்வொரு பிரிவு வந்து இங்க 2 சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி இங்க பாபின்ல ரோல் ஆயிக்கும். இங்க பாபின்ல ரோல் ஆயிக்கும். ஒரு பாபினுக்கு வந்து 4.5 கிலோ வரும். 4.5 கிலோ வருது. இப்ப இந்த வீல் மாதிரி இருக்கிறதுனா நமக்கு பாபின் இதுதான். அதான் பாபின். இப்ப நம்ம அந்த கயிறு இழுத்து வச்சிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு கயிறு ஒன்னாவும் இருக்குதுங்களா? இந்த பிரிக்கட்டையில உள்ள இங்க தனித்தனியா வரும். சரி. இந்த தனித்தனியா வந்து இதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகும் போது இங்க ரோலையும் முறுக்கு இங்கே ஏறிக்கும். அங்கே முறுக்க ஆரம்பிச்சு இங்கே முறுக்கு ஏறிக்கும். சரிங்க. இங்க வித்தில ஏறிக்கும். சரி சரி சரி. இங்க ஏறி இந்த பல்லுல வந்து இந்த அம்மிக்கு இங்க வச்சிருக்கீங்களா? இந்த வீல்ஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது வந்து எதுக்காக நீங்க வச்சிருக்கீங்க? ட்விஸ்டுக்காக வச்சிருக்கீங்களா? எதுக்கு? அழுத்தி பிடிச்சி சல்ல வெளியே இழுத்து விடுறதுக்கு. இது வெளியே தள்ளுறதுக்காக மட்டும்தான். ஆனா முறுக்கிறது வந்து முன்னாடியே வித்திலே முறிக்கும். அது இந்த பல்லு வழியா முறுக்கிறது தான் இது. சரிங்க. அது முறுக்கு ஏறது இந்தாண்டி ஏறிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏறணும்னு இங்க பலகை வெளியே வந்து இதை தள்ளி விடுறது தான் இந்த பல்லு. இந்த வெளியே தள்ளுறதுக்காக இந்த சைடுல இருக்கிற கீரை வந்து இந்த பல்லு எல்லாம் வந்து வெளியில சல்லை தள்ளுறது தான். வெளியே தள்ளுறது, கயிறை வந்து வெளியே தள்ளுறதுக்காக தள்ள இங்க ரோல் ஆயிக்கும். இந்த இடத்துல ரோல் ஆயிட்டு இருக்கும். சரி சரிங்க. முன்னாடி வந்து ஒரு இது மாதிரி வச்சிருக்கீங்களா? கேம்ப் சாப்ட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்களா? முன்னாடி வந்து பாபின் வந்து இந்த ஆட்டாமெட்டிக் இருக்குது இல்லையா, இதுல வந்து இதுல ரோல் ஆயிக்கும் போது இது போயிட்டு வரும்போது இந்த பாபின் ஒரே மாதிரி நம்பும். சரி சரி. அதுதான் இந்த ஆட்டாமெட்டிக். சரி சரி. பாபின் இங்க கடன்னு அடிக்கும். அப்ப வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கணும். இதுக்குன்னு அளவு இருக்கா ஏதாவது? வந்து இல்ல, ஒரு மதிப்பு தான். ஒரு மதிப்பு தான். மதிப்புல சரி. இப்ப வந்து 4 கிலோ வருதுங்களா ஒரு பாபின்? 4.5 கிலோ. 4.5 கிலோ வருது. இப்ப 2 கிலோ 2.5 கிலோ ஓட்டுறப்ப வந்து இது எந்த அளவு டைட் பண்ணணும்? எந்த அளவு? அது கை பக்குவம் தான். கை அளவு வச்சு டைட் பண்ணிக்கலாம். குதிக்காத அளவு, அதாவது ஆட்டி பார்க்கணும். ரொம்ப லூஸா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி டைட், அதுக்கு மாதிரி டைட் வச்சுக்கலாம். சரி சரி சரிங்க. இப்போ ஓட்டக்குள்ள நம்ம மிஷின்ல வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க நமக்கு?
மிஷின்ல ஓடும் போதுன்னு நம்ம ஆயில் கரெக்டா பக்குவமா வச்சு கரெக்டா ஆயில் மட்டும் விடணும். ஆயில் எந்தெந்த இடத்துல விடணும்னு சொல்லுங்களேன். இந்த ஆயில் இங்க விடணும், இந்த இடத்துக்கு 2 சைடுக்கு. சரிங்க. இப்ப இந்த ஆட்டோமேட்டிக் போயிட்டு வருது இல்லையா சாப்பிட்டு, இந்த சாப்பிட்டுக்கு ஆயில் ஒண்ணும், இந்த சாப்பிட்டுக்கு ஒண்ணும். அப்புறம் இந்த இடத்துல கீர் இருக்குது இங்க. ஓகே. இந்த கீரு அந்த கீரு இந்த சைடுல இருக்கிற கீருக்கெல்லாம் ஆயில் ஒண்ணும். எல்லாத்துக்கும் ஆயில் விடணும். ஆமா, அது வந்து டெய்லியும் வந்து இது ஆயில் விடும். ஆமா, காலையில மிஷின் ரன்னிங் பண்ணும்போது விட்டுட்டு தான் மிஷின் போடணும். சரி 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 சரி. இப்போ வந்து நம்ம மிஷின்ல மற்ற மிஷினுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவு ப்ரொடக்ஷன் எடுக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வந்து தயாரிக்கலாம்? தயாரிக்கிறது நம்ம மிஷின்ல கொஞ்சம் இதா தான் தயாரிக்கலாம். நம்ம வேலை செய்யறது பொறுத்தா இருக்குது. நம்ம வேலை செய்யறது பொறுத்து இருக்கு. இப்போ 8 மணி நேரத்துக்கு வந்து ஒரு ஆவரேஜா வந்து எவ்வளவு ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். 8 மணி நேரம்னா காலையில ஒரு 5:30 மணிக்கு போறாங்கன்னு வச்சியா, சாயங்காலம் ஒரு 5:30 மணி, ஒரு 2.5 கட்டு, ஒரு 3 கட்டு நேரம் ஓட்டலாம். 3 கட்டு நேரம் ஓட்டலாம். சரி சரி சரிங்க. இப்போ வந்து இவர் கஸ்டமர் வந்து என்ன எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு? இவர் 2 மிஷின் வாங்கியிருக்காரு. வாங்கினதுல உங்களுக்கு எப்படி அவர் வந்து மிஷின்ல வந்து நல்லா இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல இது மாதிரி அவங்க ஓட்டுறது வச்சுதான் இருக்குது. அவங்களோட இதுதானே. இப்ப அவங்க டைம் எப்படி எடுத்து ஓட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அவங்க வேற வேலை பாத்துக்கிட்டு அந்த வேலையை பாக்குறாங்க. இது வந்து பகுதி நேரமா கூட பார்ட் டைமா கூட. ஆமா, இப்ப வேற வேலை இங்க செங்கல் சூழல் வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இந்த வேலையை பாத்துக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? சரி சரி. வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு கூட நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு 10 மணி 11 மணி கூட போட்டு ஓட்டுறாங்க. அப்படிங்கும் போது நம்ம அதை கணக்கா சொல்ல முடியாது. சரி சரி சரிங்க. கரெக்டா இதுல இருந்து ஓட்டணும்னு நினைச்சா ஒரு நாளைக்கு 3 கட்டு நேரம் ஓட்டலாம். காலையில 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணி. சரி சரி சரி. ஓகே. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல் வந்து பிரஷ் ரோல்னு சொல்றீங்க. இது இந்த ட்வின் எதுக்கு என்ன பர்பஸ்க்காக கட்டியிருக்கு? நார் கொஞ்சம் பிரிச்சு விடும். இந்த தனித்தனியா நார்மலா இப்படி பிரிச்சு விடுறது. ஆமா, இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து முள்ளுல கொஞ்சம் பிரிச்சு விடாது, கழுத்துல கொஞ்சம் பிரிச்சு விடும். இதுல கொஞ்சம் பிரிச்சு விடும். அதுக்குதான் இந்த 2 ரோல் வச்சிருக்கீங்க. ஆமா, இல்ல இதுல இருந்து கொட்டி விடுறது ஓரளவுக்கு நார் தனித்தனியா பிரிச்சு விட்டுரும். கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி சரி. இதுல கொஞ்சம் நல்லா நார் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. இதுல பிரிச்சு விட்டு இதுல இருந்து இதுக்கு பிரிச்சு விடும். பிரிச்சு விடும் போது இது 4 கொழுவிலையும் பரவலா போய் விழுவோம். ஓ, இது 4லயும் வந்து பரவலா விழுவோம். ஒரே மாதிரியே விழுவும். இது என்ன பர்பஸ்க்காக கட்டுறீங்க? இதுதான் இந்த நார், அதாவது முள்ளுல ஓரளவு தான் கண்ட்ரோல் தான் பிரிக்கும். இந்த கவுத்துல வந்து ஓரளவுக்கு இழுத்து கொஞ்சம் இது பண்ணி விடும். சரி சரி. அதுக்காக அந்த கவுர் கட்டிக்கிறது. சரிங்க. இப்ப இந்த இடத்துல விழுது, இந்த இடத்துல இருந்து கயிறா மாற ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஆமா, இந்த இடத்துல கவர் இருக்கும். அதே மாதிரி இங்க கீழே நூல் இருக்கும். இந்த நூல்ல தான் ரோலிங் ஆகும். ஓ, இந்த நூல். ஓ, கீழே ஒரு பாபின் போட்டிருக்கீங்க. ஆமா, அந்த நூல்ல தான் அந்த கவர். இந்த நூல்ல அந்த பாபின் வந்து ஆல்ரெடி இதுல இருக்கும். ஆமா, அந்த நூல் இதுக்குள்ள இருக்குது. இந்த நூல் இது வரைக்கும் இருக்கு. எது வரைக்கும் இருக்குங்க? இந்த நூல் தலைவரியுமா போகும். தலைவரியுமா போகும். அந்த நூல் இருந்தா தான் இந்த மிஷினை அந்த நூலு தான் ஆரம்பிக்கும். அந்த நூல்ல தான் ரோலிங் ஆகும். சரி சரி சரி. இப்ப நம்ம இந்த பர்பஸ் இந்த ஏரியாவுக்கு வருவோம். இந்த ஏரியாவில தான் நம்மளுக்கு வந்து முறுக்கு, அதாவது வந்து ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறது. ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஏரியா வச்சுக்காங்க. இப்ப இந்த 2 ஒரு ஸ்பிண்டல், இது ஒரு ஸ்பிண்டலுங்களா? ஆமா, இது தனி, இது 2 பலகைக்கு தனி, அது 2 பலகைக்கு தனி. சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் ஆகுது. இந்த ட்விஸ்டுக்கு நம்ம புள்ளி மாத்தணுங்களா இல்ல நம்ம செயின் வீல் மாத்தணுங்களா? இப்ப ட்விஸ்ட் ஆகிறதுக்கு இந்த இடம் மாத்தணுமா இல்ல இந்த இடத்த மாத்தணும்? இந்த ட்விஸ்ட் இது உழுவுறதுக்கா இல்ல ஏதாவது வந்து முறுக்கிறதுக்கு வந்து இங்கதான் இருக்குது. நமக்கு இந்த ஏரியா இந்த இடத்துல தான். இதுதான் இந்த முறுக்கு. வீல் சேஞ்ச் பண்ணா அதை மோட்டா போட்டுட்டோம் இல்ல சன்னம் போடணும் அப்படின்னு. சன்னம் மோட்டாக்கலாம் பொட்டியோட சரி. சரி. அது நார் வந்து இப்ப அதிகமா வச்சுக்கிறாங்களா, ஓப்பனிங் கம்மியா வச்சுக்கிட்டோமா நார் கம்மியா விழுவோம். கரெக்டா வந்து இங்க கொட்டும் போது கம்மியா தான் விழுவோம். சரி சரி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கம்மியா தான் வரும். சரி. அங்க நார் அதிகமா திறந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேட்டோல தண்ணி நிறைய திறந்துட்டு அந்த மாதிரி தான். சரி சரி. இப்ப நம்ம முறுக்கு அதிகமா வேணும் கம்மியா வேணும் இந்த பல்லுலதான் இருக்கு. இதுலதான் இருக்கு. இதுலதான் இதுல தான் மாத்திக்கணும். இதுல செட்டிங் எது இருக்குங்களா? இதுக்கு எப்படி எது? இந்த பல்லு அந்த சைட்ல இந்த அரஞ்சு நட்டை கழட்டிட்டு 25 தானே போடணும், 19 போடணும். சன்ன மோட்டா இது இப்ப நான் மாத்துறதே வந்து இந்த கியர் வேல் தான் மாத்தணும். இதுலதான் இருக்கு. வேற எதுலயும் இங்க கீழ் செட்டிங் எதுலயுமே மாத்த 2 பல்லுல தான் இருக்குது. சன்ன ஓட்டுறது, மோட்டா ஓட்டுறது, முறுக்கு அதிகமா வருது, லூஸ் பெரி. இப்ப என்ன ரகம் ஓடிட்டு இருக்குது? என்ன இது மோட்டா ஓடி இருக்குது. இப்ப மோட்டா ஓடிட்டு இருக்குது. இப்ப என்ன வீல் போட்டுருக்காங்க? எனக்கு 2 23 20 23க்கு 20 போட்டுருக்காங்க. சோ இது மோட்டாவா வந்துட்டு இருக்கு. இதுவே நம்ம சன்ன ஓட்டணும்னா என்ன வீல் போடலாம்? சன்ன ஓட்டனாலும் இதே வீலே போடலாம். லூஸ் பெரிக்கு மட்டும் தான் 25 19. 25 19 போடணும். சன்ன ஓட்டுறதா இருந்தா நார் மட்டும் கம்மி பண்ணிட்டா போதும். உங்களுக்கு இருக்கெல்லாம் அதிலே வரும். சரி சரி சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2 பிராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்கீங்க இந்த கீழே.
இது ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இது என்ன பர்பஸ்க்காக நீங்க கொடுத்துருக்கீங்க? இது இப்ப ஒரு பழுது அங்கான அசால்ட்டா கவனம் குறைவா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கவா, அந்த ஒரு பழுது கட்டாயினா அது ஆப் ஆயிடும். அப்ப மறுபடியும் வந்து பணிச்சு விட்டா தான் ஓடும். அப்ப அந்த எதுக்கு அதை வச்சுக்கிறோம்னா, ஒத்த பழுதையா ஓடுனா எங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இப்ப ஒரு அரை பாகம் கவனம் இல்லாத ஓடிட்டாங்களா அது மறுபடியும் இழுத்து விட்டு மறுபடியும் ரன்னிங் பண்ணணும். அது கட் ஆயிடுச்சுன்னா அதே ஜாயின்ட்லயே போட்டுக்குவாங்க, வேஸ்ட் ஆகாது. அப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்குது. சிம்பிளா தான் இருக்கு, யார் வேணாலும் ஓட்டலாம். ட்ரைனிங் ஏதாவது எடுத்துக்கணுங்களா எப்படி? அது இல்ல ஒரு 2 நாளைக்கு தான் ட்ரைனிங் எடுக்கணும். ஈஸியா யார் வேணாலும் இப்ப நான் கூட கத்துக்கலாம். ஆமா சரி சரி சரிங்க. இப்ப நம்ம மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். இப்ப வந்து மேல இப்ப பாருங்க அது கம்மி ஆயிடுச்சு, அதனால ஆன் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். அது ஃபில் ஆயிட்டா உடனே ஆஃப் ஆயிடும். அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. சரி சரி. இது மாதிரி பின்னாடி வந்து பேனல்ல அது மாதிரி செட் டைமர் செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே ஓகே, நல்லது நல்லதுங்க. இப்போ ஏதாவது எமர்ஜென்சினா எமர்ஜென்சி பட்டன் சைடுல கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல 2 மோட்டார் தானுங்களா? இங்க ஒரு மோட்டார், அங்க ஒரு மோட்டார். அது என்ன ஹெச்பில இருக்குங்க? அது 1 ஹெச்பி, இது 1.5 ஹெச்பி. இது 1.5 ஹெச்பி, அவ்வளவுதான் மோட்டார். நமக்கு பெருசா 2.5 ஹெச்பி கரண்ட் தான் ஒரு மிஷினுக்கு. 2.5 ஹெச்பி கரண்ட் ஈஸியா இருக்கும், அதெல்லாம் ஓட்டலாம். ஓகே ஓகே. இது வேணா சிங்கிள் பேஸ்லயே ஓட்டலாம். சிங்கிள் பேஸ்ல வந்து ஒரு மிஷின் தான் ஓட்ட முடியும். 3 பேஸ் இருந்தா ஒரு 4 போடலாம். அதாவது போனா ஒரு மிஷின் வந்து சிங்கிள் பேஸ்ல ஓட்டலாம். வீட்டு கரண்ட்ல ஓட்டலாம். 1.5 ஹெச்பி கரண்ட் கொடுப்பாங்க, கரெக்டா இருக்கும். அது வில்லோயிங் இருக்கு. வில்லோயிங் அது இது ஓடும் போது அது ஓடாது. அதை அடிச்சிட்டு தான் கொஞ்சம் நிறுத்திட்டு தானே போறாங்க, அப்ப ஈக்குவல் ஆயிடும். சரி 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 சரி. அப்ப வந்து நம்ம மிஷின் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு, யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கணேஷ் அவர்கள் வந்து அதாவது ஷாலினி என்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம இதுல இருக்கு. அதாவது வந்து ஸ்டீல் பிளான்ட் பக்கத்துல அம்மான் தியேட்டர் நியர் அங்க இருக்கு. நீங்க இந்த மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னா கணேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லா டீட்டெயிலையும் கேட்கலாம். அவர்ல நேர்ல போய் பார்த்து அவர் என்ன மாதிரி முறையில தயாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மிஷினை வந்து பழகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நாங்க நேர்லயே வந்து பார்த்துட்டோம். இன்னும் பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. ஒரு சிம்பிள் மெக்கானிசத்தோட கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய மிஷின்ஸ் இருக்கு. இவர் மிஷின் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதுல விட அட்வான்டேஜா கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு, நீங்க வாங்கி பயன்பெறலாம். அதே உங்க தொழில் தொடங்குறவங்க இவர்கிட்ட ஐடியா கேட்கலாம். அதே மாதிரி இதை பத்தி இந்த மிஷின் பத்தி எந்த விவரங்களும் இவரை தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். இன்னைக்கு வந்து கணேசன் அவர்கள் வந்து எப்படி தயாரிக்கிறது, இந்த காயர் மிஷின் எப்படி தயாரிக்கிறாரு, வில்லோயிங் மிஷின் எப்படி தயாரிக்கிறாருன்னு நம்ம அந்த வீடியோ பதிவுல பார்த்தோம். அவர் வந்து இந்த மிஷினை பத்தி ஒரு சில கருத்துக்களை வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு. அவரை பத்தி சந்தேகங்களை வந்து அவரே வந்து உங்களுக்கு சொல்வாரு. இந்த கவர் மிஷின் தயாரிக்க சிறந்த முறையில் தயாரிக்கிறேன். எந்த சந்தேகமா இருந்தாலும் என் போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். யார் வேணாலும் இந்த மிஷினை ஓட்டலாம். சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் கிடையாது, யார் வேணாலும் மிஷின் ஓட்டலாம். எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.